கோல்டன் ஜெம் அந்த காஸ்மெட்டிக்ஸ் வந்து ஓபன் பண்றதுக்காக நானும் பலம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராட்ஸ் ரெண்டு பேருக்குமே. பிகாஸ் ஏன்னா ஒரு டைம்ல நம்ம இப்ப பார்லருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்தோம். இப்போ அந்த பியூட்டி அப்படின்னு ப்ரொசீஜரா மாறி இன்னைக்கு எல்லாருமே ஒரு ஒரு விஷயத்துல வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டா வந்து ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. லைக் ஹேர் பிளான்டா இருக்கட்டும், இல்ல வந்து இன்ஜெக்ஷன்ஸா இருக்கட்டும், இல்ல ஸ்கின்னுக்கு அதாவது ஸ்கின் கேர், அதாவது முன்னாடி மேக்கப் ப்ராடக்ட்ஸ் வந்து வாங்குறதுக்காக நிறைய பேர் போவாங்க. பட் இப்ப வந்து பாய்ஸ் கேர்ள்ஸ் ரெண்டு பேருமே வந்து ஸ்கின் கேர் ரொட்டீன் எடுக்கிறது ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. சோ ரொம்ப ஒரு அழகான பிளேஸ் வந்து ஆரம்பிச்சிருக்கீங்க. சோ கங்க்ராட். அப்புறம் நிறைய வந்து ஓபன் பண்ணுங்க. ஓபன் பண்றப்ப எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கோல்டன் ஜெம்மோட 2வது பேட்ச் அதாவது பெசநகர்ல வந்து ஓபன் பண்ணிருக்காங்க. ஓபன் பண்ணிச்சிருக்கோம். சோ ரொம்ப சூப்பரா இருக்குது, செமையா இருக்குது. நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிட்டே இருந்தாங்க கோல்டன் ஜெம் பத்தி. இந்த சர்வீஸ் இருக்கு, அந்த சர்வீஸ் இருக்குன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட நிறைய ஆஃபர்ஸ் வேற இன்னைக்கு போயிட்டு இருக்கு. ஆமா, ஹைட்ரா ஃபேஷியல் இல்ல ஃப்ரீ. இன்னைக்கு யார் சர்வீஸ் எடுக்கறோம் அவ்வளவு ஃப்ரீ சொல்லிருந்தேன். சூப்பர். ஓகே, இந்த மாதிரி நிறைய வந்து ஆஃபர்ஸ் வேற இருக்குது. மறக்காம எல்லாருமே வந்து தி கோல்டன் ஜெம் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப சிறப்பா பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஆஃபர்ஸ் வேற போயிட்டு இருக்கு. மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம வந்து நீங்க டீக்கிற மாதிரி நிறைய தெரிஞ்சிருக்கணும். சோ அது எங்க விஷயத்தை ஆரம்பிச்சிருக்கீங்க. ரொம்ப நன்றி கவின் ப்ரோ. உங்களுக்கு தெரியும் இங்க வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஹாப்பி பாத்துட்டு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. வந்து ஒட்டுமொத்த அப்படி நீங்க ரெண்டு பேரும் Hi, Nana. So, Golden Gem brand வந்து almost 5 years back நாங்க ஸ்டார்ட் பண்ணோம். ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா we've been driving patients and எங்களோட ரிசல்ட்ஸ் whatever we promised them அதை நாங்க கொடுத்திருக்கோம். That is the reason I think there's a lot of trust that the patients have on us. And உண்மைக்கு சொல்லணும்னா இந்த லொகேஷன் நாங்க சூஸ் பண்ணதுக்கு காரணமே பேஷண்ட்ஸ் தான். பிகாஸ் இந்த இடத்துல இருந்து எங்களுக்கு நிறைய பேர் வராங்க, அதுவும் ஆலந்தூர் கிளினிக். So that is the reason நாங்க இந்த இடத்துல ஓபன் பண்ணிருக்கோம். We do all basic skin hair care procedures la irundhu hair transplantation, face lifting varaikkum நம்ம பண்ணிட்டு இருக்கோம். And I'm very very grateful and I'm so happy to have such good audience. And எங்களோட guest ரெண்டு பேரும் பாலா and மைனாக்கு ரொம்ப ரொம்ப thanks for supporting us. We are looking forward for having a number of branches inside the city and so on. Thank you so much. Okay, so Golden Gem Cosmetic Clinic நம்ம எதனால வந்து இந்த கிளினிக் வந்து பிரான்ச்சஸ் இன்க்ரீஸ் பண்றோம்னா ஒரே விஷயம் தான், பேஷண்ட்ஸோட கன்சர்ன். அப்படின்னா பேஷண்ட்ஸ்க்கு வந்து அந்த ஒரு பிரான்ச்ல வந்து எங்களால் எல்லாருக்குமே வந்து டைம் டிஸ்டன்ஸ் ஆக இருக்கட்டும், அவங்க வர முடியல, அப்பாயின்மெண்ட் மாற்றி மாற்றி வராங்க. ஸோ அதனால தான் பிரான்ச்சஸ் நாங்கள் ஓப்பன் பண்ணோன்னு ஒரு ஸ்டெப் நாங்கள் எடுத்துருக்கோம். ஓகே, அண்ட் எதுக்காக எங்களை வராங்கன்னா ரிசல்ட். கோல்டன் ஜெம்னால ரிசல்ட் கண்டிப்பாக கொடுப்போம், அதுதான் எங்களோட ப்ளஸ். ஸோ அதுக்காக தான் வராங்க. நான் தேங்க்ஸ் டு தீஸ் 2 people நல்லா இனாகிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு மேலே நாங்கள் மேலே மேலே பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணணும் தான் எங்களோட 2 பேரோட கோலுமே. ஹோப் வி வில் டூ இட். ஒரு பியூட்டி இல்லாமல் நம்ம நார்மலாக பியூட்டி தான். ஸோ அப்படிங்களா இல்லை, எனக்கு இதே ரொம்ப ஜாலியாக நான் நல்லா இருக்கு நானே ஃபீல் பண்ணுறேன். ஸோ அதனால அப்படியே ஜாலியாக சக்ஸஸ்க்கு இதெல்லாம் தேவைன்னு நினைக்கிறீங்களா? அழகு இந்த ஸ்கின் கேர்லாம் தேவைன்னு நினைக்கிறீங்களா?
ஆனா செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் சொன்ன நீங்க சொல்ற மாதிரி தான் கரெக்டா. நீங்களே பதில் சொல்றீங்களா? தேவையா? ஐயோ அப்பெல்லாம் கிடையாது. சக்சஸ்க்கு விடாமுயற்சி, நம்பிக்கை, அவர் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். நீங்க சொல்றது தான் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். நான் ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு. இப்போ வந்து ரீமேட்ச்ன்ற படம் போயிட்டு இருக்குண்ணா. ஷூட்டிங் பாதி முடிஞ்சிச்சு, இன்னும் பாதி இருக்கு. ஸ்போர்ட்ஸ் ட்ராமா போயிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரம் வரும். நீங்க எல்லாரும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை. உங்களுக்கு என்ன ப்ராஜெக்ட் போயிட்டு? ஆனா எனக்கு இன்னும் ஒரு மூக்குத்தி மட்டும் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ அது வந்து ரிலீஸ் ஆகும் போது அடுத்து வந்து சதீஷ் சாரோடைய ஒரு படம் பண்ணியிருக்கேன். ஸோ அதுவுமே